துஷ்டன் என்று யாரை சொல்லுகிறார்? சாத்தான். அவன்தான் துஷ்டன். யோபுடைய வாழ்க்கையில இவ்வளவு இழப்பு, வேதனை, நஷ்டம், கஷ்டம், இந்த தீங்கு வர காரணம் யாரு? சாத்தான். அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்துல நமக்கு விரோதமாக இருக்கிற ஒரே ஒருவன் சாத்தான். அவன் தான் மனிதர்களை நமக்கு விரோதமாக எழுப்புகிறான். நமக்கு தீங்கு உண்டு பண்ண பல திட்டங்களை தீட்டுகிறான். இயற்கையை கூட அவன் பயன்படுத்தி தேவனிடத்திலிருந்து அவன் உத்தரவு வாங்கி கொண்டு நம்மை அதை பயன்படுத்தி தீங்குகளை உண்டு பண்ணுகிறான். யோபுடைய வாழ்க்கையில நாம் அதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு காலம் வந்தபோது கர்த்தர் சத்துருடைய கிரியைகளை அழித்தார். இனி யோபுடைய குடும்பத்தினால் நெருங்க முடியாது, யோபுடைய குடும்பத்தினால் தொட முடியாது, தீங்குகள் முடிந்தது என்று சொல்லி தேவன் அவனை அப்புறப்படுத்தினார். அதுதான் ஒரு வாக்கு கொடுக்கிறார். கடந்த காலத்தில் உங்களுக்கு வந்த தீங்குக்கு என்ன காரணம்? இல்லை, இந்த மனிதர்கள் தான் எளிமையா என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு ரொம்ப பிலிசோனி பண்ணிட்டாங்க, மந்திரம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி அழிவு நடந்தது. எல்லா தீங்குக்கு பின்னாலும் இருக்கிறவன் இந்த பொல்லாத சாத்தான். அவனை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார்? அவன் திருடுகிறவன், கொல்லுகிறவன், அழிக்கிறவன். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தான். நம் ஆசீர்வாதத்தை திருடி விடுகிறான், நம்முடைய சந்தோஷத்தை கொண்டு விடுகிறான், நம்முடைய ஆரோக்கியத்தை அழித்து விடுகிறான். அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் சங்கரிக்கப்பட்டு விட்டான், இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. யோபுடைய வாழ்க்கையில அதன் பிறகு சாத்தான் கடந்து வரல, ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. இனி என் பிள்ளையை தொடக்கூடாது, இனி இந்த குடும்பத்தை நெருங்கக்கூடாது என்று தேவன் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டார். உங்களுக்கும் அப்படி செய்வார். சிலுவையில அவர் ரத்தம் சிந்தி மரித்த போது சாத்தானுடைய கிரியைகளை சர்வ சங்காரம் பண்ணினார். அவனுடைய வல்லமைகளை உரிந்து கொண்டார். தைரியமா இருங்க. சாத்தானை காட்டில நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர், உங்க கூட இருக்கிற இயேசு பெரியவர். அவர் தான் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, சத்துரு முழுவதும் சங்கரிக்கப்பட்டான், இனி உன் வழியாய் கடந்து வரமாட்டான், இனி தீங்கை காணாதிருப்பாய். விசுவாசிக்கிறீங்களா? அப்புறம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே, எனக்காக கல்வாரி சிலுவையில பொல்லாத சாத்தானை நீர் சங்கரித்து போட்டதற்காய் ஸ்தோத்திரம், அவனுடைய கிரியைகளை அழித்து போட்டதற்காய் ஸ்தோத்திரம். இனி அவன் என்னை தொடுவதுமில்லை, தீங்கு செய்வதுமில்லை, இனி நான் தீங்கை காண்பதில்லை. அதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.